ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆந்தையும் தவளையும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காட்டு பக்கத்துல இருக்கிற ஏரியில ஒரு தவளை வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த தவளைக்கு ஒரு நினைப்பு. அதோட கால் மத்த தவளைங்களை விட ரொம்ப வலிமையா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணுச்சு. அந்த தவளை எப்ப பார்த்தாலும் ஒரே ஆட்டம் தான். குதிக்கிறது, ஓடுறதுன்னு சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இந்த தவளை. ஒரு நாள் ஒரு ஆந்தை மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்த இந்த தவளை அதுகிட்ட போய், ஏய் ஆந்தையாரே, என்ன பகல்லையே தூக்கமா உனக்கு? என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்க மாட்டியா? சொல்லிட்டு குதிச்சுது இந்த தவளை. ரொம்ப ஓவரா தவளை குதிக்கிறப்ப வந்த சத்தத்தால ஆந்தையால நிம்மதியாவே தூங்க முடியல. தவளையோட தொல்லைய தாங்க முடியாத அந்த ஆந்த ஒரு யோசனை செஞ்சுச்சு. உடனே அந்த ஆந்த தவளைக்கிட்ட, ஆமா, நீ இவ்ளோ ஆட்டம் ஆடுறியே, நான் ஒண்ணு சொல்றேன், அத உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே தவளை, என்னால முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, உன்னால அந்த மரத்து மேல ஏறி அங்க இருந்து குதிக்க முடியுமான்னு கேட்டுச்சுங்க இந்த ஆந்தை. தவளை என்ன பண்ணுச்சு தெரியுமா? சேட்டைக்கார தவளை, இது என்ன பிரமாதம், நான் மலை மேல இருந்து கூட குதிப்பேன்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறுச்சுங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அங்க இருந்து குதிச்ச தவளை தன்னோட கால்களை உடைச்சுக்கிட்டு. இந்த கதையில இருந்து என்ன புரியுது? நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்ன மிஞ்சிக்க எதுவுமே இல்ல அப்படிங்கிற அகங்காரம் கொண்டு நிறைய பேரு இப்படிதான் இருக்காங்க. ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன கதைகள் பத்தி நம்ம சேனல்ல இன்னும் சுவாரஸ்யமான கதைகள்லாம் வரப்போகுதுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.